நாடுகளில் இஸ்ராயல் பாலஸ்தீன் யுத்தம் இந்த நாடுகளில் நடக்கிறது. அநேகர் அதை பற்றி நிறைய காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிலும் ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப்பா இருக்கிறதுனால என்னுடைய சில காரியங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எந்த மனிதனாகட்டும், இந்த உலகத்தில் எந்த தேசக்காராகட்டும், சாதாரணக்காராய ஜனம், சாதாரணக்காராய மக்கள் இறந்து போகுது. அது மகாபாரியிலாகட்டும், யுத்தத்தில் ஆகட்டும், இல்ல யுத்த வெறியிலாகட்டும், இறந்து போவது பெரிய தவறாய் இருக்கிறார். அது துக்ககரமான வார்த்தையாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாடுகளில் அநேகர் யோசிக்கிறார், ஏன் இந்த மாதிரி இஸ்ராயேல் பாலஸ்தீன் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போக வேண்டும்? இது ஒரு யூத முஸ்லிம் யூத பிரச்சனை அல்ல. அவங்களோட ராஜ்யத்துக்காக, அவங்களோட தேசத்தில் அவங்களுக்காக இருக்கிற இடத்துக்காக போராடுத ஒரு போராட்டம். இந்த நாடுகளில் ஒரு குரூப் பாலஸ்தீன், ஒரு குரூப் நமக்கு தெரியும் இஸ்ராயல். அநேகர் இஸ்ராயலுடைய பக்கத்தில் நிற்கிறார், அநேகர் பாலஸ்தீனோட பக்கத்தில் நிற்கிறார். இப்படி நின்று இப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு, கேரளா, இந்தியாவுக்குள்ள முழுவதும் பார்த்தோம்னா அநேகர் இப்படி நின்று இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறார். இப்படி பேச்சுவார்த்தைகள் வரும்போதும் சமாதானம், ஒரு இடத்தில் சமாதானம் உண்டாக வேண்டது பெரிய ஒரு விஷயம் தான். அங்கு உள்ள மக்கள் அவங்க நிறைய யோசிச்சிருக்க. பாலஸ்தீனில மக்கள், இஸ்ராயல மக்கள், இறந்து போய மக்களை நாம் பாருங்க. அதுல ஒரு ஆளு இப்போ இந்த நாடுகள் நமக்கு தெரியும், கேரளாவில ஒரு சௌமியா என்று சொல்லிய ஒரு மகன், அவங்க இறந்து போயிருக்கிறார். இந்த ராக்கெட் வரும்போது அவங்க இறந்து போயிருக்கிறார். அவங்களோட வார்த்தை நீங்க பாருங்க, என்னுடைய பிள்ளையை நான் போய் பார்க்க வேண்டும். நான் இந்த இடத்திலிருந்து எனக்கு இனி கேரளாவுக்கு போய் என்னுடைய மகனை பார்க்கணும், என்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கணும், அவங்க கூட நல்லா வாழணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகலாம் என்று சொல்லி அங்கு நிறைய கஷ்டப்பட்ட ஒரு லேடி. இந்த நாடுகளில் அப்படிப்பட்ட எத்தனையோ மக்கள் அங்கே இறந்து போகிறார். அப்போ இந்த நாடுகள் நமக்கு பார்க்க முடியுது, இங்க இருந்து நிறைய மதத்தில் சார்ந்தவங்களும் அல்லாதவங்களும் நிறைய பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இஸ்ராயல் நல்லா இருக்கு. அடுத்த சில பேர் பேசுகிறார், பாலஸ்தீன் செய்தது நல்லா இருக்கு, பாலஸ்தீன் செய்து அப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி நிறைய பேர் பேசுறதை நாம் பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது கூட எந்த மதத்தில் சார்ந்து இருக்கட்டும், யூதராகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டியானி ஆகட்டும், இல்ல இனி வேற மதத்தில் ஆகட்டும், இப்போ இந்த எந்த மதத்திலும் சமாதானத்தை கெடுத்துத ஒரு விஷயம் வருதுன்னா அந்த மதத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அது இப்ப கிறிஸ்டியன் ஆயாலும் நம்ம யோசிக்க வேண்டும். ஒருவனை நேசிக்க வேண்டும், அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறார். அதே மாதிரி எல்லா மதத்திலும் மக்களை நேசிக்க வேண்டும் என்னுள்ள வார்த்தைகள் அநேகமாய் இருக்கிறது. இந்த நாடுகள் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு தேசத்துடைய வளர்ச்சியை பார்க்கும் போது அநேகருக்கு பொறாமை உருவாகும். ஒரு தேசத்துடைய வளர்ச்சியை பார்க்கும் போது, அவங்களுடைய பெருமையை பார்க்கும் போது அடுத்த தேசம் அவங்களுக்கு விரோதமாய் எழும்ப பார்க்கும். இது நிச்சயமா இருக்கிறது தான். இதே மாதிரிதான் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் பக்கத்துல குடும்பம், அடுத்த குடும்பம், இவங்க தம்மில் ஒரு பொறாமை இருக்கலாம். ஒரு மனிதனை பார்த்தால் ஒரு பொறாமை வரலாம். ஆதியிலிருந்து, ஆதியாகமம் நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், சாரையிலிருந்து அந்த பொறாமை ஆரம்பிக்கிறார். சாராயிலிருந்து அந்த பொறாமை ஆரம்பிச்சு அப்ரஹாமுடைய அந்த ஒரு கல்லறை அங்கே இருக்கிறார்.
ஜெருசலேமில் இருக்கிறார். அதுக்காக இவங்களை மூணு டீமுகளும் ஃபைட் பண்ணுகிறார். இப்போ கிறிஸ்டியானி சொல்லும் இது எங்களுடைய இது, யகூதன் சொல்லு எங்களுடைய இது, முஸ்லீம் சொல்லு எங்களுக்காக இடம். அப்படி சொல்லி ஒரு ஃபைட்டிங் இந்த தேசத்தில் எருசலேமில் இருக்கிறார். பட் இந்த நாடுகளில் இந்த பிரச்சனையை பற்றி ஒரு பிஷப் என்ற நிலையில் ഞാൻ பார்க்கும்போது சாதாரணக்காராய அநேகர் இறந்து போயிருக்கிறார். சாதாரணக்காராய அநேக மக்கள் இந்த நாடுகளில் அந்த தேசத்தில் இறந்து போகிறார். இப்போ மட்டும் அல்ல, முன்னாடியும் நாம் பார்த்திருந்தால் அநேகர் தங்களுடைய உயிரை விட்டு இருக்கிறார். அநேகர் அந்த தேசத்திலிருந்து போய் விட்டிருக்கிறார், வேற இடத்துக்கு போகிறார். இந்த நாடுகளில் நாம் நியூஸில் பார்த்திருக்கிறார். அநேகர் பாலஸ்தீனிலிருந்து அநேகர் போகிறார். என்ன பிரச்சனை என்றால், நாடுகளில் ஒரு அந்த மோஸ்குக்குள்ள இஸ்ராயலி மிலிட்டரி அல்லது இஸ்ராயல் போலீஸ் கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி ரீசன் அங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உருவாகலாம். அந்த சின்ன பிரச்சனையில யாருக்குமே அங்க அவ்வளோ இறந்து போயதோ மக்கள் இறந்ததோ அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இந்தியாவுக்குள்ளயோ யாராவது போய் நிறைய பேர் இப்ப நிறைய பார்ட்டிகள் இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டி அங்க போய் ஒரு பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணதுன்னா அந்த பிரச்சனைக்காரை துரத்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணும், அங்க டியர் கேஸ் யூஸ் பண்ணும், அங்க இல்லைன்னா ரப்பர் கன்ஸ் யூஸ் பண்ணும், இல்லைன்னா தண்ணி யூஸ் பண்ணி அவங்கள துரத்த ஆரம்பிக்கும். அப்ப எதுக்கு? அவங்களோட அந்த செக்யூரிட்டிய மீறி அந்த பக்கம் போக ஆரம்பிச்சா அவங்கள என்ன பண்ணும், போலீஸ் நம்ம கவர்மெண்ட் ஆயிக்கூட போலீஸ் என்ன பண்ணும், இப்படிதான் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட இடத்தை பாதுகாக்கிறதுக்காக இஸ்ராயலி போலீஸ் அங்கே இருந்திருக்கிறார். அவங்களோட டியூட்டி பண்ணுகிறார். இதை பார்த்து அடுத்த நாளோ இவங்க என்ன பண்ணுது, ராக்கெட் விட்டு விளையாடுகிறார். இவங்க ராக்கெட்டை அனுப்பி விளையாடுகிறார். அப்போ எத்தனையோ சாதாரணக்காராய ஜனத்துடைய எத்தனையோ மக்களுடைய உயிரை அப்படி எடுத்திருக்கிறார் என்று நீங்க பார்க்கணும். இப்போ இஸ்ராயலில் அனுப்பும் போது, இஸ்ராயல் அந்த ராக்கெட்டுகளை அனுப்பும் போது அந்த பாலஸ்தீனிலிருந்து வருகிற ராக்கெட்டுகளை இவங்க தடுத்து விட முடியலன்னா இஸ்ராயலில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகும். அதுதான் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை உருவாக, அங்க லேண்டுக்காக பிரச்சனை நடக்கிறார், அங்க லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறார், மக்களுக்கு போராட்டம் இருக்கிறார். அது தாவீது காலத்தில் இருந்தே போராட்டம் இருக்கிறார். இவங்க தாவீதுடைய காலத்தில் இஸ்ராயல் பெரிய ஒரு நிலையில் இருக்கும் போதும் பாலஸ்தீனில் எப்பவுமே போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறார். அது இன்னைக்கு தொடருகிறார், அது அப்படி தொடர்ந்து வருகிறார். அப்படி வரும்போது கூட இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ராக்கெட்டுகள் வரும்போது ஒரு தேசம் ஒரு தேசத்திலே தலைவர்கள் என்ன பண்ணும், அவங்க திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் ராக்கெட்டை அனுப்பினா உடனடி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும், திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அந்த மோஸ்குக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறார். அந்த பிரச்சனை நடக்கும் போதே அந்த இஸ்ராயலி போர்ஸும் அங்கே உள்ள மக்களும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி நடக்கும் போதும் நம்ம என்ன யோசிக்கணும், ராக்கெட்டு விட்டு விளையாடாது, ராக்கெட்டு அனுப்பாது, சமாதானத்தில் ஒரு டிஸ்கஷன் அங்க நடத்தினா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வராது. சமாதானத்தில் இருந்து ரெண்டு தேசங்கள் ஆபீஷியலா டிஸ்கஷன் வைத்தா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் இப்போ மிலிட்டன்ட் தான்
அதை நடத்தி கொண்டு வர. மிலிட்டன்ட் சொல்லும் போது நிறைய இடத்துல அவங்களுக்கு பணம் வருகிறார். இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்காக ராக்கெட்டுகளை உருவாக்குற. ஏன்னா அடுத்த தேசத்துக்காக ஃபைட் பண்ணணும். அங்குள்ள மக்கள் எளிமையா கஷ்டப்பட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ராக்கெட் தான் பெருசா இருக்கும். அப்போ அவங்க ராக்கெட்டுகள் எல்லாம் உருவாக்கு ஒரே டைமில் 30, 35, 40, 50, 100 இந்த மாதிரி கணக்கில் ராக்கெட் விட்டோம்னா மக்கள் அடுத்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட கதி என்ன? அப்போ இந்த ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட், அந்த பாலஸ்தீன் கவர்மெண்ட் என்ன நினைச்சிருக்கிறோம்னா, நாங்க ஃபைட்டிங்குக்காக முன்னாடி போக மாட்டேன், நாங்க சமாதானத்துக்காக நிலைநிற்கிறா ஒரு மதத்தில் இருக்கிற மக்கள், நமக்கு நம்ம சமாதானம் தான் நமக்கு தேவையா இருக்கிறார் என்று ஏன் சொல்ல முடியாது இருக்கிறார்? அப்ப இவங்களுக்கு பின்னாடி சிலர் இருக்கிறார். இந்த மாதிரி ஓரோ தேசத்துக்கும் பின்னாடி ஓரோ மக்கள் இருக்கிறார். வர்ற நாடுகளில் நான் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண. அப்போ அந்தந்த கண்ட்ரியில் பிரச்சனை உருவாக்கணும், அங்க பிரச்சனைகள் உருவாக்கணும், பிரச்சனை உருவாக்கி அங்க முன்னாடி இவங்க போனோம் என்று சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேர்ல்டில் இருக்கிறார். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஒரு கவர்மெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். அது நான் வருட நாடுகளில் பேசும். இந்த நாடுகளில் சாதாரணக்காராய மக்களுக்கு அங்க நீதி இருக்கணும். அங்க இஸ்ராயல் இருக்கிற மக்களாகட்டும், பாலஸ்தீனில் இருக்கிற மக்களாகட்டும், அவங்க எல்லாம் மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகாத மாதிரி இந்த ரெண்டு கவர்மெண்டும் என்ன பண்ணணும், அவங்க யோசிக்கணும், என்னோட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கிற கவர்மெண்ட் தான் நல்ல ஒரு கவர்மெண்ட். அப்ப இப்போ என்ன பிரச்சனை நடக்கிறார்? அவங்க ஃபைட் பண்ணுகிறா. இந்தியில இருக்கிற சில இருக்குதா இப்போ பயங்கர பிரச்சனை. இந்தியாவுக்கு பிரச்சனை இல்ல, மதத்தை சார்ந்துள்ள ஒரு பிரச்சனை அல்ல. அவங்களோட நிலத்துக்காக அவங்களோட ஃபைட்டிங் நடக்கிறார். பாலஸ்தீனியர்களுக்கு கொஞ்சம் நிலம் வேணும், இஸ்ராயலுக்கு நிலம் வேணும். இப்படி நிலத்துக்காக உள்ள ஒரு ஃபைட்டிங், எத்தனிக்கல் ஒரு ஃபைட்டிங் அங்க நடக்கிறார். இதை எடுத்து இந்தியாவுக்குள்ள மதபரமான சில வார்த்தைகள், அவங்கள நம்ம இந்த இதுதான் அவங்களை அடிக்கணும், அவங்க இடிக்கணும், அவங்க ஃபைட் ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லி சிலர் எழுப்பி வருவதை பார்க்கும்போது இந்தியா நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம். இந்தியா பாரத தேசம் நாளைக்கு என்ன ஆக போகிறார் என்று நாம் யோசிக்கிறோம். நம்ம யோசிக்க வேண்டிய நாடுகள் வந்திருக்கிறார். சமாதானத்துக்காக நிலநிற்குதா ஒரு மதம் என்ன, நீ சமாதானத்தோட வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நான் சொல்லுகிறான். தேசத்தில் ஆட்சி பண்ணது இப்ப கிறிஸ்டியன் டீமுகள் இருக்குதுன்னா, கிறிஸ்டியன் கண்ட்ரிகளில் ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதை கேட்கிறதுக்கும் தட்டி கேட்கிறதுக்கும் அந்த கிறிஸ்டியன் அதே பிஷப்புமாரும் அந்த கிறிஸ்டியன் லீடர்ஸும் அதுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார். அதே மாதிரி நீங்க ஆயத்தமா இருக்குதா? முஸ்லிம் கண்ட்ரிகள் நிறைய இருக்கிறார். அந்த முஸ்லிம்ஸ்ல வருத நிறைய மக்கள் நிறைய இடத்தில் பாதிக்கப்படுகிறார். இப்போதான் நைஜீரியாவில் கிறிஸ்டியானிகளை கழுத்தறுத்து கொலை பண்ணுகிறார். எத்தனை பேர் கேட்கிறார்? நீங்க முஸ்லீமில் இருக்கிற லீடர்ஸ் சொல்ல முடியுமா உங்களால? நைஜீரியாவிலே அந்த மாதிரி மக்கள் கழுத்தறுக்க கூடாது என்று உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லணும். அப்பதான் சமாதானத்தோட மதம் நமக்கு தெரியும். எல்லா முஸ்லிம்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், எல்லா கிறிஸ்டியன்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், இந்து மக்களையும் நம்ம ஆதரிக்கிறோம். இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமான செய்திகள், மக்களுக்கு விரோதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு வருதா அந்த டெரரிஸ்டுகளை நாம் என்ன பண்ணோம்?
அவாய்டு பண்ணிதான் ஆகணும். நமக்கு தெரியும், ஸ்ரீலங்காவுக்குள்ள நல்ல சமாதானத்தில் இருந்து ஆராதிச்சுட்டு இருந்த, சமாதானத்தோட கர்த்தரை ஆராதிச்சுட்டு ஈஸ்டர் நாளில் இருக்குதா அந்த இடத்தில் குண்டு வச்சவனை நம்ம என்ன பண்ணோம்? அவன் சின்ன டப்பாஸ் வெடிச்சிட்டு அங்க கொஞ்சம் ஒரு 300 பேர் இறந்து போயிருக்கிறான். அவன் நல்லா இருக்கட்டும் என்ன நம்ம சொல்லணுமா? அப்படி அல்ல. அப்போ நம்ம மதத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கும் அது நல்லபடியா கிளியர் பண்ணதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். லீடர்ஸ் ஆயத்தமாகணும். அதுக்கு மேல இருக்குதா, அந்த மதங்கள் மேல இருக்குதா லீடர்ஸ், அதுக்காக ஆயத்தமாகும் போது அந்தந்த இடங்களில் சமாதானத்தை உருவாக்க முடியும். நம்ம நினைக்கும், ஐயோ ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு டப்பாஸ் தானே வெடிச்சேன் என்ன சொல்லணுமா? நம்ம இல்ல, அங்க டெரரிஸ்ட் ஏறி அங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி இருக்கு, அங்க மக்களை கொலை பண்ணி இருக்குன்னு தான் நம்ம சொல்லும். அப்படிதான் சொல்லணும். அப்ப அதுக்கு சொல்லுறதுக்கு நம்மள சொல்லுதவங்களை பயப்படுத்துறது தேவையில்லை. அப்படி சொல்லுத மக்களை பயப்படுத்த கூடாது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும் என்று சொல்லுது, அவங்களை எல்லாம் வாய கெட்டி அடைக்கிறாங்க. இந்த நாடுகளில் நிறைய இடங்களில் வாய கெட்டி அடைக்கிறாங்க. டெரரிஸ்ட் என்ன சொல்லியா? டெரரிஸ்ட் தான். அந்த மாதிரி மக்களுக்கு விரோதமா எழுபது மக்களை கொலை பண்ணதுக்காக எழுபது மக்கள், அது டெரரிஸ்ட் தான். இல்லாத வேற என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியும் நம்ம? அப்போ அந்தந்த இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்குது. அப்போ என்னோட மதத்துக்குள்ள உலகம் முழுவதும் இருக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரியில், ஏதாவது ஒரு தேசத்துல அங்க ஒரு பிரச்சனை எழும்பி வந்தா உடனடி தட்டி கேட்கறதுக்கு எங்களால முடியும் என்று நாங்க சொல்லுகிறோம். எந்த கிறிஸ்டியன் கண்ட்ரியில் நீங்க போட்டோம், அங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கிறார். எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. இப்போ பிரான்சில் மட்டும் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் வச்சு கொண்டு வருகிறேன். ஏன்? அவனுக்கு தெரியும் நாளைக்கு அங்கேயும் கொடி எடுத்து முன்னாடி வரும் என்று அவனுக்கு தெரியும். என்னன்னா, சில மதத்துக்குள்ள, இப்போ எக்ஸாம்பிள் முஸ்லிம் மதத்துக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறார்? கிறிஸ்டியானிகளை அழிக்கணும், இந்துக்களை அழிக்கணும், ஜூதன்மாரை அழிக்கணும் என்று சொல்லி வார்த்தை வச்சு அவங்களை முன்னாடி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த வெறித்தனமான ஒரு காரியம் அது தவறாயிருக்கிறது. அதே மாதிரி சமாதானத்துக்காக நிலை கொண்டு நம்ம விசுவசிக்கிற இடத்தில் மக்களை ஒன்று சேர்த்து சமாதானத்தோட போக உங்களால முடியும். போன நாடுகளில் நமக்கு தெரியும், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும். ஏதோ ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தோட பேரு நான் மறந்து விட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு கிராமத்தில் கொஞ்சம் ஹிந்து மக்கள் இருக்கிறார். அப்ப இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டி ஜாஸ்தியா வந்திருக்கிறார். அங்க ஒரு 70% ஏதோ முஸ்லீம் கம்யூனிட்டி அந்த கிராமத்துக்குள்ள ஜாஸ்தியா இருக்கிறார். அப்ப 30% இருக்குதா அந்த ஹிந்து மக்கள் அங்க இருக்கிறார். அந்த இந்து மக்கள் அவங்களுடைய கோவில், அவங்களுடைய திருவிழா, அவங்களுடைய ஏதாவது பெஸ்டிவல் கொண்டாடும் போது இவங்களுக்கு போய் கேஸ் போட்டிருக்கிறார். நாளையில இருந்து இந்து மக்கள் இங்க ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு முஸ்லீம் மக்கள் போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, அந்த இந்து மக்கள் இருக்கிற இடத்தில், கம்மியான இந்து மக்கள் இருக்கிற இடத்தில் இவங்க போய் கேஸ் போடுகிறார். அவங்க ஆராதிக்க கூடாது. எப்படி இருக்கிற கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறார்? அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாது. முஸ்லிம் மக்கள் இப்படி ஒரு கேஸ், அந்த கேஸ் விட்ரோ ஆயிருக்கிறார். பாருங்க எப்படி இருக்கும். அப்ப நாளைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் இந்த மாதிரி எல்லா முஸ்லிம்ஸ் அல்ல, சில முஸ்லிம் யூனிட்டிகள், சில முஸ்லிம் அந்த ஆர்கனைசேஷன்கள் இதுக்காக போராடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லா இடத்தையும் பிடிச்செடுக்கணும், மக்களை அழிச்சு விடணும் என்ன சொல்லி. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு உதாரணம். சென்னையில அந்த கோர்ட்டில் வந்திருக்குது அந்த விஷயம். அது நாம் தெரியணும். ஏன்? அவங்களும் நம்ம சகோதரங்கள் தான். அந்த இந்து மக்களும் நம்மட சகோதரர்கள் தான். அவங்களும் திருவிழா கொண்டாடட்டும்.
அவங்களும் அங்க பெஸ்டிவல்கள் அவங்களோட பெஸ்டிவல் கொண்டாடட்டும் என்ன நினைக்காத. இது பெரிய பாவம், பெரிய தவறு, இது செய்யக்கூடாது, இது அப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய நம்ம தான் மெஜாரிட்டி இங்க இந்த கிராமத்துக்குள்ள நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறார், அதனால இங்க இது தெருவிழா நடத்தக்கூடாது என்னெல்லாம் சொல்லி இந்து மக்களுக்கு விரோதமாக கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. இப்படி இருக்குதா மக்கள் சமாதானத்தை கெடுத்து விடுவோம். அப்போ நம்ம பிடிச்செடுக்கணும், ஒரு ஆளை அழிக்கணும், ஒரு இடத்தை அழிக்கணும் என்னெல்லாம் சொல்லி வருது ரொம்ப தவறா இருக்கிறார். அது நான் புரியட்டும். எந்த தேசத்துக்குள்ள போயாலும் இப்போ இங்கிலாந்துக்குள்ள நீங்க போட்டோம், அங்க இங்கிலாந்துக்குள்ள போய் உங்களோட மதத்தை சொல்லுறதுக்கும் உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு உள்ள ரைட்ஸ் இருக்கிறார். ஞானே உங்களோட முஸ்லீம் கண்ட்ரியில ஞாபகம் எனக்கு அங்க மைக்கு கட்டி எனக்கு ஆராதிக்கிறதுக்குள்ள ரைட்ஸ் நீங்க கொடுக்க முடியுமா? இல்ல ஞாபகம் வரல, அங்க இருக்குத நம்ம கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார், அந்த மக்களுக்கு ஒன்னு ஆராதிக்கிறதுக்கு பப்ளிக்கா எங்கேயோ ஒளிஞ்சிருந்து ஆராதிக்கிறார். முஸ்லீம் கண்ட்ரிகளில் நீங்க ஒன்னு ரைட்ஸ் கொடுங்கப்பா, கேட்கட்டும் பார்க்கட்டும். கொடுக்க மாட்டேன். அதுதான் அவங்களோட மெஜாரிட்டி வருத இடத்தில் அவங்களுடைய மதத்துடைய ரூல்ஸ் அங்க ஃபாலோ பண்ணுகிறார். ஈவன் நேற்று ஒரு ஆள் சொல்லுறது நான் பார்த்திருந்தேன், ஒரு ஸ்டார் கூட கெட்டதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்ல. நம்ம இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், நம்ம இங்க மெஜாரிட்டி ஹிந்து மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறோம். இந்த ஹிந்து மக்கள் நாளைக்கு சொல்ல முடியும் நீங்க இங்க ஆராதிக்க கூடாது என்று சொல்லலாமே. அவங்க இதுவரைக்கும் அப்படி சொல்லியது கிடையாது. நம்ம கூட அவங்க நல்ல யூனிட்டியோட முன்னாடி போகிறார். நமக்காக நிறைய காரியங்கள் முன்னாடி மிஷனரிஸ் வரும்போது கூட, கிறிஸ்தவ மக்கள் இந்த இடத்தில் வரும்போது கூட இங்க உள்ள மக்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இந்து மக்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இந்த நாடுகளில் நம்ம பார்க்கட்டும், இப்போ ஏதாவது ஒரு முஸ்லீம் ராஜ்யத்துக்குள்ள தேசத்துக்குள்ள நம்ம போட்டோம், அந்த முஸ்லீம் தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஏன் அப்ப நம்ம சொல்லுவோம் அந்த ராஜ்யத்து அந்த தேசத்திலே ஒரு ரூல்ஸ் இருக்கிறார், அந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி, எஸ் நாங்க ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு இங்கிலாந்துல அப்படி ஒரு ரூல்ஸ் வந்தா நீங்க என்ன செய்யும்? அங்க குடியெடுக்க மாட்டியா? அங்க நீங்க போய் ஃபைட் பண்ண மாட்டியா? நாங்க முஸ்லிம்ஸ் எங்களுக்குள்ள அதிகாரத்தை நீங்க கொடுங்க ஃபைட் பண்ண மாட்டியா? அதே அதிகாரம் நீங்க ஏன் உங்களோட கண்ட்ரிகள் நீங்க கொடுக்க மாட்டேன்? இது ஒரு கேள்விதான். இந்த கேள்வி நம்ம வைக்கிறார், உங்கள்ட்ட முன்னாடி வைக்கிறார், நீங்க அதுக்கு பதில் கொடுக்கட்டும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஐயோ இப்போ முஸ்லிம் கண்ட்ரிகளில் நீங்க போகும்போது அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், we are ready to follow. பட் அந்த இடத்தில் நீங்க முஸ்லிம்ஸ் ஆராதிக்கிறது மாதிரி மீதி உள்ள மதக்காருக்கு ஆராதிக்கிறதுக்குள்ள ரைட்ஸ் நீங்க கொடுக்க முடியுமா? இல்லையா, உங்களால முடியாது. அங்க ஒரு ஆலயம் கெட்டதுக்கு நீங்க ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன். அதே நீங்க தான் இன்னைக்கு ஜெருசலேமுக்காக ஃபைட் பண்ணது. எப்படி? அங்க இஸ்ராயல் கண்ட்ரோல் இருக்குது, ஜெருசலேமுக்காக இஸ்ராயல் கண்ட்ரோல் இருக்குத ஒரு இடத்துக்காக நீங்க ஃபைட் பண்ணுகிறா. அடுத்த விஷயம் என்ன? இஸ்ராயலிகளை அழிக்கணும் என்று சொல்லி நீங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறா. இஸ்ராயலை முழுவதும் சுட்டெரிக்கணும் என்று சொல்லி நீங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறா. அந்த யகூத மதக்கார் இருக்கக்கூடாது என்று நீங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். இல்லன்னு யாரு சொல்லட்டும். நீங்க ஏன் அந்த மாதிரி இருக்குது? இல்ல நாங்க சமாதானத்தோட மதம் என்ன சொல்லியா நீங்க சொல்லட்டும். நாங்க சமாதானத்தோட மதம் தான், நாங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், நாங்க அவங்களை நேசிக்கிறார் சொல்ல முடியுமா? வெறித்தனமாக மதத்தை வைக்க கூடாது. யாராகட்டும், மீதியுள்ள மதங்களாகட்டும், எந்த மதம் வெறித்தனமாக மனிதனுக்கு விரோதமாக மக்கள் மதத்தை கொண்டு வரக்கூடாது. மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆசை இருக்கும், எனக்கும் வாழணும்,
என்னோட பிள்ளைகளை நல்லபடி கொண்டு வரணும், என்னோட பிள்ளைகளை மேல கொண்டு வரணும், என்னோட பிள்ளைகளுக்காக நல்லது செய்யணும். பாலஸ்தீனில் இருக்கிற மக்களும் யோசிச்சிருக்கும், இஸ்ராயல் இருக்கிற மக்களும் யோசிக்கும். ஏன் நீங்க பொலிட்டிக்கலி உங்களுக்கு ஒரு ரிலேஷன் வைக்க முடியாதா? பொலிட்டிக்கலி இருக்குதா லீடர்ஸ் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று யோசிக்க முடியாதா? அதை நீங்க ஏன் தட்டி கேட்க முடியாது? அந்த இடத்தில் இருக்குதா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன பண்ணோம், எங்களோட மக்கள் பாதிக்கப்படும், அதனால நாங்க யுத்தத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்ல முடியாதா? இல்லையா? அப்போ உங்களோட மதம் எங்க போயிடுச்சு? உங்களோட சமாதானம் எங்க போயிடுச்சு? ராக்கெட் உருவாக்கி வைத்திருக்கிறார், இந்த பக்கம் வச்சிருக்கிறார், அந்த பக்கம் வச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறார்? எல்லாம் பாம்பும் ராக்கெட்டும் அணு குண்டுகளும் அணுகுண்டுகளும் எல்லாம் வைத்திருக்கிறார், எல்லாரும் வைத்திருக்கிறார். ஏன்? யுத்தம் பண்ணணும். மக்களுக்குள்ள இருக்கிற வெறி யுத்தம் பண்ணணும், மக்களை அழிக்கணும். அதுல யார் அழிய போகிறார்? சாதாரணக்காரன மக்கள் அழிய போகிறார். சைனா இப்போ இந்த வைரஸை அனுப்பி இருக்கிறார். ஏன் நம்ம எல்லாம் சொல்லும் சைனையிலிருந்து ஐயோ அவங்களுக்கு தெரியாமல் வைரஸ் பறந்து வந்தாச்சு என்று நீங்க சொல்லுதா? சைனையிலிருந்து வைரஸ் சும்மா பறந்து வந்ததா? சைனாக்காரன் எல்லா தேசத்துக்கிட்டையும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். சைனாக்காரன் இப்போ இனி அவனுக்கு அணுகுண்டு தேவையில்லை, அவனுக்கு யுத்தம் பண்ணதுக்கு வேற பாம்பு தேவையில்லை. அவன் அப்படிப்பட்ட வைரஸ்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். அவன் யுத்தம் பண்ணதற்காக வைரஸ்களை உருவாக்கி மக்களை அழிக்க பார்க்கிறான். அந்த சைனாக்காரனுக்கு பின்னாடி ஒரு யூனிட்டி குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறார். அந்த சைனாக்காரனுக்கு விரோதமா பின்னாடி அவனை லீடு பண்ணதா, அவனை கைடு பண்ணதா, உலகத்துல எல்லா தேசங்களையும் கைடு பண்ணதா ஒரு யூனிட்டி மேல இருக்கிறார். அந்த யூனிட்டி யார் அதை நாம் புரியணும். அவனுக்காக எல்லாரும் இங்க எல்லா தேசக்காரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறார். ஒரு தேசத்தோட இப்ப இஸ்ராயல் இருக்கிற கவர்மெண்ட் அவர் நினைக்கணும் எங்கள் தேசத்துல மக்கள் இறந்து போக கூடாது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன்ல கவர்மெண்ட் என்ன நினைக்கணும்? அவன் நினைக்கணும் எங்களோட மக்கள் அழியக்கூடாது. அவன் என்ன சொல்லுது? நான் இனியும் ராக்கெட் அனுப்புவேன், நான் இனியும் ராக்கெட் அனுப்புவேன். அப்ப மக்கள்கிட்ட கதி என்ன ஆகும்? இவனுக்கு இருக்குது என்னன்னு தெரியுமா? உலகத்தை அழிக்க முடியாத லேசர் சிஸ்டம்ஸ் அவனுக்கு இருக்குதா? உலகத்தை அழிக்க முடிகிற எல்லா சிஸ்டமும் யாருக்கு இருக்கிறார்? இஸ்ராயலிகளுக்கு இருக்கிறார். இஸ்ராயலிகள் நினைச்ச உலகத்தை அழிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன தேசம், ஒரு நமக்கு சொல்ல முடியும், ஒரு சின்னதான ஒரு தேசம். அந்த தேசத்தில் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணத ஸ்டீல் பாத்திரம், நீங்க யூஸ் பண்ணத ஸ்டீல் பாத்திரம் யார் உருவாக்கி இருக்கிறார்? இந்த ஸ்டீல் பாத்திரத்தை உருவாக்கியவன் யாரு? அதே அந்த இஸ்ராயலிகள் தான், யகூதன் தான். அதே மாதிரி உன்னோட ஹார்ட்டுக்குள்ள வைக்கிற சிஸ்டம்ஸ், ஹார்ட் கொஞ்சம் ஸ்லோவாய உள்ள வைக்கிற சிஸ்டம் யார் உருவாக்கி இருக்கிறார்? அது அந்த யகூதன் தான், இஸ்ராயலிகள் தான். அப்படிப்பட்ட பெரிய 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 காரியங்கள் அவங்களால உருவாக்க முடியுதுன்னா அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாயிருக்கும். அப்போ நம்ம சொல்ல மாட்டேன் என்னோட ஹார்ட் பிரச்சனை வந்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஐயோ யகூதன் உருவாக்கிய மெஷின் எனக்கு தேவையில்லை முன்னால சொல்ல முடியுமா? அங்க வரும்போதுதான் என்னோட உயிர் எனக்கு யாம உருவாக்கியது தேவையில்லை அப்படி நீ நினைக்கும். இன்னைக்கு மத வெறி ஜாஸ்தியா இருக்கிறான். மத வெறி தேவையில்லை. மனிதரை பார்க்கட்டும், மனிதர்கிட்ட அன்பு வைக்க ஆரம்பிக்கட்டும். மனிதனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி ஒரு 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 சிஸ்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு மனிதனை அழிக்கணும். மனிதர் அப்போ இப்போ இங்கிலாந்தில் போய் நிறைய பேர் இங்கிலாந்தில் போய் சொல்ல அங்க ஃபைட் பண்ணும், அங்க கொடி எடுக்கும், கொடி எடுத்து அங்க ஃபைட் பண்ணும். நாளையில இருந்து முஸ்லிம்ஸ் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணும்? இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு விரோதமா நீங்க ஃபைட் பண்ணும், நிச்சயமா பண்ணும், இல்லன்னு சொல்ல முடியாது. இப்போ பிரெஞ்சுல ஆரம்பிச்சாச்சு, பிரெஞ்சுல அவங்கள பிரான்ஸ்ல அவங்கள ஆரம்பிச்சாச்சு. என்ன ஆரம்பிச்சாச்சு? பிரான்ஸ்ல இனிமே எல்லாரும் ஒரே மாதிரி கண்ட்ரோல் ஆயிருக்கணும் என்று சொல்லும் போது அங்க சில பேருக்கு ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு, அவங்களுக்கு முட்டடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்? அங்க கண்ட்ரோல் பண்ண பிரான்ஸ்ல கண்ட்ரோல் வைக்க கூடாது, பட் முஸ்லீம் கண்ட்ரியில் நாங்க கண்ட்ரோல் வைக்க ஒரு மதமும் கூடாது என்று சொல்லுது. என்ன லாஜிக் சொல்லுங்க, என்ன லாஜிக்?
அப்ப இந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டம், நீங்க ஒரு மதம் என்று சொல்லும் போது அது நேசிக்கிற மக்கள் உருவாக்குறதா இருக்கட்டும். வெறித்தனமாய் அவங்களை அழிக்கணும், இவங்களை அழிக்கணும், இவங்களை தேசத்திலிருந்து துரத்தணும்னு சொல்லி வெறித்தனமாய் வருதுதான் நம்ம ஈஸ்டர் நாள் அதே ஸ்ரீலங்காவுக்குள்ள பார்த்தது. மக்கள் ஜபிச்சிட்டு இருக்கிற இடத்தில் குண்டு வெடிக்க வச்சது. மக்கள் ஜபிச்சிட்டு இருக்கிற இடத்தில் குண்டு வெடிக்க வச்சது யாரு? ஏதோ ஒரு நல்லவனா? அப்ப நம்ம அவனை எடுத்தீங்கன்னா நல்லவனா இருக்கட்டு, இவன் நல்லவனா இருக்கு, ஒரு சின்ன பட்டாசு தான், சின்ன டப்பாசு தான் வச்சிருக்கு என்று நம்ம சொல்லணுமா? அப்படிதான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறார். அதே மாதிரி இப்போ அதான் போனதா இந்தோனேஷியல நிறைய கிறிஸ்தவனை கொலை பண்ணி இருக்கிறார். நிறைய கிறிஸ்தவனை கொலை பண்ணி இருக்கிறார். யாரு கேட்கணும்? யாரு பண்ணிருக்கு? முஸ்லீம் டெரரிஸ்டுகள் பண்ணி இருக்கு. கெனியாவுக்குள்ள இப்போ போன நாடுகள்ல நைஜீரியில நிறைய கிறிஸ்தவனை கழுத்தறுத்து கொலை பண்ணியாச்சு. இப்ப போன வாரத்துல தான். யாரு அதுக்கு? யாரு அது? முஸ்லீம் டெரரிஸ்டுகள். எல்லா கண்ட்ரீஸ்லும் முஸ்லீம் டெரரிஸ்டுகள் இருக்கிறார். அது நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். முஸ்லீம் டெரரிஸ்டுகள். அதே டைம்ல முஸ்லீமில் இருக்கிற நல்லவராய முஸ்லீம்ஸ் இருக்கிறார், இல்லன்னு சொல்லல, நல்லவராய மக்கள் இருக்கிறார். அதே டைம்ல ஃபைட்டிங் பண்ணதுக்காக ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி, ஒரு தேசத்தை அழிக்கணும்னு சொல்லி, ஒரு ரிலிஜியன், ஒரு மதத்தை அழிக்கணும்னு சொல்லி இருக்குதா மக்கள். வெடிகுண்டும் அணுகுண்டும் எல்லாம் எடுத்துட்டு வருதா மக்கள் தான் டெரரிஸ்ட் சொல்லும். அந்த டெரரிஸ்டுகளை நம்ம பூ போட்டு மாலை போட்டு வைக்க முடியாது. இப்படிப்பட்ட மக்களுக்கு, அப்படிப்பட்ட டெரரிஸ்டுகளுக்கு விரோதமா யாராவது பேசியா அவங்களோட வாய்களை அடைக்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்குள்ள இப்ப உருவாகிறார். அது நாம் யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறான். ஏன்னா இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு டெரரிஸ்டுக்கு விரோதமா பேசி நான் உடனடி வாயை கெட்ட சொல்லும். அது பொலிட்டீஷியன் ஆகட்டும், பொலிட்டீஷியன் கொஞ்சம் பேசி உடனே பொலிட்டீஷியன் ஆட்டி விடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் நம்ம இந்தியாவுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறார். அப்போ பாலஸ்தீனில் இருக்கிற மக்களும் மக்கள் தான், மனிதர் தான். அதே மாதிரி நம்ம இஸ்ராயலுக்குள்ள இருக்கிற மக்களும் அவங்களும் மனிதர் தான். ரெண்டு இடத்திலும் ஒரு பாதுகாப்போட போனோம்னா அந்த பாலஸ்தீனில் இருந்து நீ ராக்கெட் விடாத, நீ சொல்லணும், யூஎன் கிட்ட சொல்லணும், ஞான யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கிட்ட நீங்க சொல்ல முடியும். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்கிறார். அவரு எப்படியே மேல பார்த்துட்டு இப்ப வரும், இப்ப ஏதாவது பாம்பு வருமா, ஏதாவது ராக்கெட் வருமான்னு மேல பார்த்து தான் அவர் பேசுவார். அவரோட வீடியோ நான் பார்த்திருந்தேன். அப்படி பேசிட்டு பயந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறாராங்க. யாரு? யுனைடெட் நேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அங்க அப்படி பயந்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப இஸ்ராயலிட அந்த டெக்னிக்ஸ், அந்த டெக்னாலஜி அங்க இல்லன்னா அங்க இருக்குதா இந்த ராக்கெட்டுகள் எல்லாம் 100, 150, 1000 இந்த மாதிரி ராக்கெட் அங்க போய் விழுந்தா எல்லா மக்களும் அங்க இறந்து போக மாட்டியா? அன்னைக்கு நீ எல்லாம் சொல்ல மாட்டியா, ஐயோ நாங்க எல்லா ஜூதனையும் கொலை பண்ணியாச்சு, நாங்க இப்போ மோட்சத்துக்குள்ள போறோம். இந்த மோட்சத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மதத்தை அழிக்கணும்னு சொல்லி நீ போவாத. எனக்கு பரலோகம் கிடைக்கிறதுக்காக நான் மக்களை அழிக்கணும், மக்களை கொலை பண்ணணும் சொல்லி நீ போவாத. அதெல்லாம் தவறா இருக்கிறார். அப்போ அந்த தேசத்திலே மக்கள் என்ன செய்யணும்? நான் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பேஸ்புக்ல நிறைய பேர், நிறைய மத நேதாக்கள், மதத்துல லீடர்ஸ் வந்திருந்து அவங்க எரிபொரியா பேசுகிறார், எரிபொரியை ஏற்றி விடுகிறார். இனி நம்ம ஃபைட் பண்ணோம், இனி அப்படி பண்ணோம், இனி அது செய்யணும், அவன் இதா இருக்கு, அவன் அதா இருக்கு, இப்படி இந்தியாவில இருந்து பேசுகிறார். அது நீங்க யோசிக்கணும். இந்தியாவுக்குள்ள இருந்து அப்படி பேசுகிறார். இந்தியாவுக்குள்ள இருந்து சமாதானம் பேசட்டும், இந்தியாவுக்குள்ள இருந்து சமாதானத்தை பேசட்டும். எந்த மதக்கார ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இனி வேற ஏதாகட்டும், சமாதானத்தை பேசட்டும். நீங்க சமாதானத்தோட மதம் தான் என்ன பண்ணும்? அந்த நம்முடைய சென்னை ஹைகோர்ட்ல என்ன பண்ணி இருக்கிறார்? சென்னை ஹைகோர்ட்ல போய் ஒரு
முஸ்லிம் மெஜாரிட்டி கொஞ்சம் ஒரு இடத்தில் மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி நேர போய் கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறார்? ஹிந்து மக்கள் அந்த இடத்தில் இனி திருவிழா கொண்டாடக்கூடாது. எப்படி நீங்க பண்ணியாச்சு? அதுக்கு பதில் கொடுங்க. அப்போ அப்போ கோர்ட் என்ன சொல்லுகிறார்? ஹிந்து மக்கள், இந்தியாவில் இருக்கிற ஹிந்து மக்கள் எல்லாம் அப்படி நினைச்சா, நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஹிந்து மக்கள் எல்லாம் நினைச்சா நீங்க சர்ச் நடத்த முடியுமா? நீங்க மோஸ்க் நடத்த முடியுமா? நீங்க ஜபிக்க முடியுமா என்று ஹைகோர்ட் கேட்டிருக்கிறார். சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டிருக்கிறார். அது தெரியும் இல்ல? அப்போ உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சா நீங்க என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்ப முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி நீங்க உங்கள்ட்ட ரூல்ஸை கொண்டு வரும். மீதி ஒரு ஸ்டார் கூட கெட்டதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது தெரியுமா? மக்கள் சொல்லுகிறார், அந்த இடத்தில் பயந்து இருக்கிறார், ஓட்டி ஓட்டி அடிக்கும். அந்த இடத்தில் போலீஸ் எல்லாம் வந்து ஓட்டி ஓட்டி அடிக்கும். அதே மாதிரி தான் வேறொரு விஷயம். நாங்க ஒரு 40 நாள் இப்ப அமெரிக்கால நீங்க முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறோம், இல்ல வேற மதக்காரர் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அமெரிக்கால அங்க பிரசிடென்ட் சொல்லுகிறார், அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லுகிறார், 40 நாள் எங்கள்ட கிறிஸ்தவ மக்கள்கிட்ட உபவாசம் நடக்கிறார். நீங்க யாரு காலையில இருந்து தண்ணி கூட குடிக்க கூடாது, ஈவினிங் வர தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லியா நீங்க ஏற்றுக்கொள்ளுமா? நீங்க முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது. அவங்க என்ன செய்யறது தெரியுமா? அவங்கள்ட்ட கண்ட்ரியில் என்ன ரூல்ஸ் வச்சிருக்கிறதுனா, எங்கள்ட உபவாசம் நடக்கிறார், ஒருத்தங்க கூட ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாது, சாப்பாடு கூட எடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறார். புரியுது இல்லையா? உங்களுக்கு தெரியும். பட் இந்தியாவுக்குள்ள அப்படி இல்ல. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ இந்த ஒரு சூழல், இப்ப ஒரு முஸ்லீம் தேசத்துக்கு போயா அந்த இடத்தில் அவங்களோட உபவாசம் நடக்குது. யாரோட? முஸ்லீமோட உபவாசம் நடக்குது. அந்த முஸ்லீமோட உபவாசம் நடக்கும் போது அங்க உள்ள எந்த ரிலீஜியன்ஸ்ல மக்களுக்கும் சாப்பிடுறதுக்குள்ள ரைட்ஸ் கிடையாது. அதே டைம்ல நாங்க அமெரிக்கையில இருக்குது அமெரிக்கால பிரசிடென்ட் சொல்லுகிறார், இனிமே எங்கள்ட உபவாசம் 40 நாள் நீங்க சாப்பிடக்கூடாது, யாரு சாப்பிடக்கூடாது. நீங்க கொடி எடுக்க மாட்டியா? நீங்க கொடி எடுத்து அன்னைக்கே அங்க போய் ஃபைட் பண்ணும். நீங்க சமாதானத்தோட இருக்குமா? அப்போ உங்களுக்காக எல்லா இடத்திலும் ரூல்ஸ் வேணும். உங்களுக்கு ஆராதிக்கணும், மைக்கு கட்டணும், உங்களுக்கு கூப்பிடணும், ஆண்டவரை நேசிக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கணும், உங்களுக்கு மாஸ்க் வேணும், எல்லாத்துக்கும் நீங்க ரெடி தான். பட் உங்களோட கண்ட்ரீஸ்ல, உங்களோட முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல நீங்க அலோவ் பண்ண மாட்டேன். அப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ பாலஸ்தீன் நல்ல கவர்மெண்டா இருக்குதுன்னா அவ யுத்தத்துக்கு முன்னாடி வர மாட்டேன், எடுபடின்னு சொல்லிட்டு அவன் ராக்கெட் அனுப்ப மாட்டேன். அங்க யுனைடெட் நேஷன் இருக்கிறார், யுனைடெட் நேஷன் கிட்ட அவன் சொல்லலாம், நாங்க சமாதானத்துக்காக நிக்கிறார், நாங்க யுத்தம் பண்ணதுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி இஸ்ராயலி மக்கள் அப்படியே ஏறி அடிக்குமா? இஸ்ராயலி அப்படி போக மாட்டேன். அவன் உட்கார்ந்து பார்த்தாச்சு என்ன பண்ணுகிறா இவங்களை எப்படி பண்ணுகிற. ஒரே நேரத்தில் 30, 50, 40, 60 ராக்கெட் அப்படியே நொறுரா போயிட்டு இருக்கும் போது அவங்களை என்ன செய்ய முடியும்? இப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து ராக்கெட் அனுப்பியா நம்ம என்ன செய்யும்? இந்திய மக்கள் அப்படியே சமாதானத்தோட பார்த்துட்டு இருக்குமா? அப்படி இந்திய மக்கள் அப்படியே இருந்து, சரி நாங்க சமாதானத்துக்காக இருக்கிறார், அவர் ராக்கெட் விடட்டும், எங்களோட தேசத்தில் எத்தனை ராக்கெட் வேணாலும் விடட்டும் என்ன இந்தியா சொல்லுமா? ஒரு நாள் சொல்ல மாட்டேன், ஏறி அடிக்கும். அதுதான் நம்ம பார்த்திருக்கிறார். மோடி கவர்மெண்டும் நம்ம மோடிஜியும் கூட்டுறவு எல்லா ஆர்மிஸ் எல்லாம் பாகிஸ்தான்ல ஏறி அடிச்சிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட கவர்மெண்ட் அவங்களோட மக்களை பாதுகாக்க தான் பார்க்கும். அப்போ பாலஸ்தீன் என்ன பண்ணும்? ஒரு சின்ன விஷயம் அங்க போலீஸ் சின்ன விஷயம் பண்ணி இருக்கிறார், அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாமே, பொலிட்டிக்கலி டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். இதை எடுத்து இன்னைக்கு யூடியூப்ல பேஸ்புக்ல இருந்து அப்படியே பேசுகிறார். முஸ்லீம் லீடர்ஸ் எல்லாம் எரிபொறி ஏற்றி விடுகிறார். இல்ல நாங்க அப்படி ஃபைட் பண்ணோம், நாங்க இப்படி ஃபைட் பண்ணோம். நீங்க இந்தியாவில தான் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். நீங்க இருக்கிற தேசம் என்ன? இந்தியா. அது நினைக்கணும்.
அப்ப இந்தியில இருந்து எரிபொரி ஏற்றுகிறான். அப்ப உங்கள்ட்ட நல்ல மதம் என்று நீங்க சொல்லியா, உங்கள்ட்ட மதம் நல்லா இருக்குது என்று சொல்லியா? நல்லதுதான், நிறைய பேர் நல்ல மக்கள் இருக்கிறார், குறை சொல்லலாம். பட் இப்படிப்பட்ட டெரரிஸ்டுகள், இப்படிப்பட்ட அந்த மிலிட்டண்டா குரூப்புகள் இருக்கிறார், நிறைய மிலிட்டன்ட் குரூப்புகள் இருக்கிறார். இப்போ நான் கேக்குத ஒரே ஒரு விஷயம், நைஜீரியில கழுத்தறுத்து கொலை பண்ணது யாரு? முஸ்லீம் அந்த மிலிட்டன்ட்டுகள் தான். அப்ப முஸ்லிம் மிலிட்டன்ட்டுகள் அங்க போய் நைஜீரியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனையும் தலையறுத்து கொலை பண்ணுகிறார். அப்படி பண்ணும்போது நீங்க யாராவது எழுதிருந்து, டேய் அப்படி பண்ணக்கூடாது, அந்த இடத்தில் பண்ணக்கூடாது, நீங்க அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக பண்ணக்கூடாது, நீங்க சத்தம் போட்டிருக்கா, சொல்லி இருக்கா? இல்ல. ஏன்னா உங்கள்ட்ட டாபிக் என்னன்னா, உங்களோட வேதத்தில் சொல்லுத மாதிரி இந்துக்களை அழிக்கணும், கிறிஸ்டியானிகளை அழிக்கணும், யூதன்மாரை ஃபுல்லா கொலை பண்ணி விடணும், இதுதான் உங்களோட விருப்பம். அப்ப இதுக்காக தான் நீங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சமாதானம், இப்போ ஹமாஸ் நல்ல ஒரு குரூப் என்ன, நல்ல பொலிட்டிக்கல் குரூப் என்ன பண்ணணும்? நாங்க சமாதானம் எங்களுக்கு வேணும், நாங்க சமாதானத்துக்காக நிக்கிறோம், எங்களுக்கு யுஎன் யுனைடெட் நேஷன் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, நாங்க யுத்தத்துக்காக போக மாட்டேன் என்ன நீங்க ஏன் யுஎன் கவுன்சில் சொல்ல முடியாது? யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட சொல்ல முடியாது? ஃபர்ஸ்ட் இந்த இஸ்ராயலி வந்து உங்களை அடிச்சாச்சா? இல்ல. ஃபர்ஸ்ட் இஸ்ராயலி உங்களுக்கு விரோதமாக பாம்பு போட்டாச்சா? இல்ல. அப்போ நீங்க சமாதான புத்திரர்கள் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? சமாதானம், எங்கள் மத சமாதானத்தில் இருக்குதுன்னா உங்களுடைய பாலஸ்தீனுக்கு உள்ள இருக்கிற மக்களே நீங்க நினைக்க வேண்டும். நீங்க நினைச்சில்ல எங்களோட மக்கள் அழிஞ்சு போகும், எங்களோட மக்கள் இறந்து போகும், நாங்க கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் என்று சொல்லி நீங்க யோசிச்சதே இல்ல. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? நீங்க நல்ல கவர்மெண்ட், ஹமாஸ் ஒரு நல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நீங்க சமாதானம், நாங்க சமாதானத்துக்குள்ள வருகிறேன், நாங்க சமாதானமா இருக்கிறேன், இது என்ன பண்ணிருக்கிற இஸ்ராயலுக்கு விரோதமா அப்படியே துறா ராக்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க யோசிச்சு பார்க்காத அளவில் ராக்கெட் அனுப்புறாங்க. அப்ப அந்த ராக்கெட் எல்லாமே கீழே விழுந்தா அங்க யாருமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு விடும். அந்த மாதிரி சூழ்நிலை. அதுலதான் கேரளாவில சௌமியா என்று சொல்லுதா அந்த பெண்மணி அங்க இறந்து போயிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறார். அப்ப ராக்கெட் விட்டு எவ்வளவு பேர் இறந்து போகலாம். அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ள வருது யாரு? சமாதான புத்திரர்களாய ஹமாஸ் தான். அப்ப சமாதான புத்திரர்கள் சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டுகளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கிறார், இன்டர்நேஷனல் ரூல்ஸ்கள் இருக்கிறார். இந்த இன்டர்நேஷனல் ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யோசிச்சு முன்னாடி வரலாம். யோசனை இல்லாத ஏறி அடிச்சிருக்கிறார் ஃபுல்லா. இது கிடைச்ச டைம் நமக்கு இது பண்ணலாம். இஸ்ராயலுக்கு இருக்குதுன்னா உலகத்தை அழிக்க முடியாத அளவில், பெரிய அளவில் உள்ள எல்லா காரியங்களும் அவனுக்கு இருக்குதான். அந்த தேசத்துக்கிட்ட மோத பாக்குறான். அப்போ இந்த மோதல், நான் இஸ்ராயல் பக்கத்திலும் பாலஸ்தீன் பக்கத்திலும் நிக்கல, நாங்க மனிதன் என்னுள்ள அந்த ஒரு நினைவு ரெண்டு கவர்மெண்ட்டுகளுக்கும் உருவாகணும். யுனைடெட் நேஷன் இந்த நாடுகளில் ஒரு தீர்மானம் பண்ணி உடனடி அந்த தேசத்துக்கு சமாதானத்தை, ரெண்டு தேசத்துக்கு சமாதானம் வருத மாதிரி, மக்களுடைய பாதுகாப்பு உருவாத மாதிரி பார்த்துதான் ஆகணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மத நேதாக்கள், இந்தியாவில் இருக்கிற மதத்தை சார்ந்த மக்கள் சமாதானத்தை பேசட்டும், சமாதானத்தை பேசட்டும். மக்களை எரிபொறி ஏற்றி மக்களுக்கு நல்ல தீ போட்டு விட்டு மூட்டி விட்டு அப்படியே இந்த தேசத்துடைய சமாதானத்தை கெடுத்தாதீங்க. இந்த தேசத்தில் சமாதானத்தை கெடுத்தாதீங்க. இஸ்ராயல் எங்கேயோ கிடக்குது, பாலஸ்தீன் எங்கேயோ கிடக்குது. நீங்க இங்க இருந்து அது பண்ணணும், யுத்தம் பண்ணணும், செய்யணும், அதை எடுக்கணும், பிடிக்கணும்னு சொல்லியா அது நல்ல காரியம் இல்லை. சமாதானத்துக்காக முன்னாடி வரட்டும். அப்போ அந்த இடத்தில்
അനേകം നാളുകൾ ഇപ്പോ 1947 UN யுனைடெட் நேஷன் சொல்லி இருக்கிறார், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் நீங்க ஆரம்பிக்குங்க, நீங்க உங்களோட தேசத்தை ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிச்சு முன்னாடி போங்க, அவங்களுக்கு கேட்க மாட்டேன், இந்த இடத்தை நீங்க எடுத்து உங்களுக்கு தேவையான இடத்தை எடுத்து பாலஸ்தீன் தேசம் நீங்க ஆரம்பிச்சு ஒரு பாலஸ்தீன் நல்லபடியா நீங்க நடத்துங்க, நடத்த மாட்டேன், இவனை ஜூயிஷ் இருக்கிற இடத்தை முழுவதும் அவனுக்கு வேணும், ஜூயிஷ் இருக்கிற இடம் யகூதன்மார் இருக்கிற இடம் முழுவதும் அவன் பிடிச்சு அடக்கிட்டு தான் அவன் அடுத்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது 75 வருஷமாக 75 வருஷத்துக்கு மேலாக இந்த ஜூயிஷ் பீப்புள் அங்க இருக்கிறான். அப்ப இந்த ஜூயிஷ் பீப்புள் முன்னாடி இருந்திருக்கிறான், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறான், தாவீதுட காலம் அதுக்கு முன்னாடியும் அவங்க அங்க இருக்கிறார். அப்போ இந்த இடத்தில் யகூத மக்கள் முன்னாடியே இருக்கிறார். பைபிள் பார்த்தாலும் யகூதனோட வேதம் பார்த்தாலும் இனி ஹிஸ்டரி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரிக்குள்ளயும் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இவனோட தேசம் முழுவதும் நாங்க அழிக்கணும்னு சொல்லியா, அது மிலிட்டன்ட் குரூப்போட ஒரு எய்ம் தான். நம்ம யகூதனை அழிச்சு விடணும், யகூதனை முழுவதும் அவன் ஒரு ஆளு கூட இல்லாத எல்லாரும் அழிக்கணும்னு நீங்க நினைச்சதா, உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள வைக்கிற இது சிஸ்டம், மெடிக்கல் சிஸ்டம்ஸ் நிறைய நீங்க யூஸ் பண்ணத ஸ்டீல் பாத்திரம் இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணாதீங்க சார். நீங்க யூஸ் பண்ணத ஸ்டீல் பாத்திரம் கூட அவன் தான் உருவாக்கி யகூதன். அப்ப நீங்க முஸ்லீமா இருக்குதுன்னா நாளையில இருந்து ஸ்டீல் பாத்திரம் எடுத்து வெளியில எறியுங்க. இல்ல உன்னோட ஹார்ட்டுக்குள்ள வைக்கிற அந்த சிஸ்டம் நீங்க வைக்காதீங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் அதை கொண்டு வராதீங்க. என்னன்னா யகூதன் தானே. ஒரு மனித குணம் நம்ம மதங்களில் ஒரு மனித குணம் உருவாகட்டும், மனிதனுக்கு நல்ல காரியங்கள் செய்ய முன்னாடி வரட்டும். அப்போ இந்த மிலிட்டன்ட் குரூப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தேசங்களில் அது பெரிய சத்ருவா இருக்கிறார், அந்த மாதிரி தீவிரவாதியா இருக்குது, அந்த மாதிரி மிலிட்டன்ட் குரூப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணும், டெரரிஸ்டுகளை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். டெரரிஸ்டுகள் ஒரு மதத்துக்கு சார்ந்து இருக்கிறவங்க அல்ல. டெரரிஸ்டுகள் சில மதத்திலிருந்து முன்னாடி வருது, டெரரிஸ்ட் அழிச்சு முற்றிலும் அழிச்சு விட்டுதான் ஆகணும். அப்போ அதது மதங்களுக்கு அதது ரூல்ஸ் காரியங்கள் இருக்கிறார். அவங்களோட மதத்தை பார்த்து உன்னோட வீட்டுக்குள்ள உன்னோட மதம் வைத்திருங்க, உன்னோட ஆலயத்துக்குள்ள உன்னோட மதம் வைத்திருங்க, நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. நம்மவும் அப்படி இருங்க, முன்னாடி போங்க, மனித குணம் உள்ளவராய் முன்னாடி வரட்டும். நிச்சயமா அந்த பாலஸ்தீனில் இருக்கிற மக்களுக்கும் இஸ்ராயலில் இருக்கிற இறந்து போகிற அநேக மக்கள் இருக்கிறார், வீடுகள் இழந்தவங்களாய் நிறைய மக்கள் இருக்கு, ரெண்டு தேசத்துல அநேகர் பாதிக்கப்படுகிறார். அப்ப கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டுகள் என்ன பண்ணணும், இப்பவே சமாதானத்துக்குள்ள வரட்டும், இப்பவே சமாதானத்துக்குள்ள வரட்டும். அப்ப இப்படிதான் நமக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ஒரு போர்ஸ் ஒரு மக்கள் வந்து அப்படியே ஒரு போராட்டம் போடுறதுன்னா அந்த இடத்தில் போலீஸ வைக்கும், அந்த இடத்தில் போலீஸ் நிக்கும், போலீஸுக்கு விரோதமா போராடினா போலீஸ் டியர் கேஸ் யூஸ் பண்ணும். என்ன நம்ம அப்படியே இல்ல அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுமா, போலீஸோட வேலை செய்துதான் ஆகும். அப்ப அதுக்கு விரோதமா ராக்கெட் விட்டா எப்படி இருக்கும், அதுதான் இஸ்ரேல்ல நடந்திருக்கிறாங்க. அப்ப இப்படி உள்ள ஒரு மனிதனுக்கு விரோதமான காரியங்கள். அப்போ ஹமாஸ் ஒரு மிலிட்டன்ட் குரூப் தான், அவரு நல்லவரும் கிடையாது. அப்போ ஹமாஸ் மிலிட்டன்ட் குரூப் தான். இப்ப ஏதோ ஒரு அந்த பாலஸ்தீன்ல அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்தா நீங்க விட்டு விடுமா? இந்தியாவுக்குள்ள ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்து அவங்கள ஆட்சி பிடிச்சு ஒரு பஞ்சாயத்துக்குள்ள மிலிட்டன்ட் குரூப் வந்து ஆட்சி பிடிச்சு முன்னாடி போவா நீங்க விடுமா? நீங்க அனுமதிக்குமா? இன்னைக்கு அநேகரோட பிரசங்கங்கள் யூடியூபிலும் பேஸ்புக்ல பார்க்கும்போது அப்படி நீங்க செய்ய போவதுன்னு தான் அர்த்தம். நீங்க மிலிட்டன்ட் குரூப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தான் அர்த்தம். மிலிட்டன்ட் குரூப்புகளுக்கு டெரரிஸ்ட் ஒரு நாள் சப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு நாங்க எகனஸ்ட் தான். அந்த மாதிரி முடியாது. பட் நல்ல முஸ்லிம்ஸ் நம்ம தேசத்தில் இருக்கிறார், நல்ல கிறிஸ்தவங்கள் இருக்கிறார், நல்ல ஹிந்து மக்கள் இருக்கிறார், எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் நம்ம தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறார். எல்லா இடத்திலும் நம்ம நேசிச்சு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அது எரிபெறி கேட்டத சில டெரரிஸ்ட் குரூப்புகள் இன்னைக்கு வாய்கள் அடைக்கட்டும். மிலிட்டன்ட் குரூப் வந்து
அவங்களை எலெக்ஷன்ல வின் பண்ணியா நம்ம அவங்கள ஏற்று விடுமா? நிச்சயமா ஏற்று விட மாட்டேன். மிலிட்டன்ட் குரூப் வந்து பிடிச்செடுத்து தேசத்தில் வந்தா கூட நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப இன்னைக்குள்ள பேசுவார்த்தை எப்படின்னா, நிறைய மக்கள் பேசுறது என்னன்னா, ஐயோ மிலிட்டன்ட் குரூப் அன்னைக்கு ஆயிருந்து, ஸ்டார்ட் பண்ணும் போது மிலிட்டன்ட் குரூப் அல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிலிட்டன்ட் குரூப் ஆயிருந்து, அது நமக்கு தேசத்தை பிடிச்செடுக்கிறதுக்கு தானே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப நல்ல பிள்ளைகள் தானே. நல்ல பிள்ளைகளா இருக்குதுன்னா இந்த நாளைகள் என்ன பண்ணோம்? எங்களோட மக்களுக்கு பாதிப்பு வரும், எங்களோட மக்களை பாதுகாக்கணும், அதனால யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்ன நினைக்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சமாதானத்துக்கு எடுத்ததுக்காக இந்த 2 விஷயம் போதும். அப்போ அதனால நம்ம சமாதானத்துக்கு 2 தேசத்திலும் அநேகர் இறந்து போகிறார், அநேக மக்களோட வீடுகள் எழுந்தவராய் இருக்கிறார், அநேகர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி இருக்கிற 2 இடத்திலும் இஸ்ராயல் ஆகட்டும் பாலஸ்தீன் ஆகட்டும் 2 மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்கு நீதி கிடைக்கட்டும், அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாடுகளில் நாம் பாதுகாப்போம், மக்களுக்கு விரோதமாக அல்ல, மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய, மக்களை முன்னாடி கொண்டு வர எல்லா தேசத்துக்கும் கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென்.